பஸ்ஸு வந்தது இதுதான் முதல் முறையாக அவங்களுடைய அந்த கொட்டக்குடி கிராமத்துக்கு வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸு வந்திருக்குங்க ஊருக்கு. 50 போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததன் விளைவாக எங்களுக்கு இந்த பஸ் வசதி கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலே 2-3 மிகப்பெரிய கட்சிகள் அப்படியே பின்வாங்கிறதா ஒரு தகவல் வருது. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு கட்சியை மட்டும் நிற்க வச்சு ஒட்டுமொத்த ஓட்டையும் ஒரு பக்கம் திரும்பி இடைத்தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கார். டிவிகே என்பது ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத பிம்பமாக தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை வந்தாச்சு. இப்போ அந்த செல்வாக்கை குறைப்பதற்கு இமேஜை காலி பண்ணவும் யாராவது ஒருத்தர் தேவைங்கிற பட்சத்தில் தான் இப்போ அண்ணாமலை அவர்களை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி கூப்பிட்டு பேசி நாங்கள் பேக்கில். பட் இந்த நேரத்தில் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தது எதை நோக்கி இத்தனை வருஷமாக அவங்க ஆரம்பிக்கலை. 2026க்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு கரெக்டாக அண்ணாமலை இறங்குற அந்த சமயத்தில் இவர்கள் புதுசாக வர்றது என்பதனால இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் அது அண்ணாமலை அவர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாதிரி இறங்கியிருக்கு. இப்போ எவ்வளோ பணம்னாலும் நம்ம செலவு பண்ணுவோம் செய்வோம், அரசியலத்தில் இறங்குங்க நீங்கள், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நிறுவனம் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாளில் பல விஷயங்கள் எதிர்பாராது நடந்திருக்கு. லதா ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே நாளில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பணமே இல்லாமல் கவர்மெண்ட்டில் 170 பேருக்கு போஸ்டிங் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ் இல்லாமல் 56 வருட காலம். நீங்கள் அந்த கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க தனுஷில், அதே மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன டீட்டெயில் சார்? நம்ம தேர்தல் பிரச்சாரப்பே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது என்னென்னா மலைவாழ் கிராமங்களுக்கு பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முக்கியமாக நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இங்கே இந்த பஸ் வசதியை முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் சொன்னது மாதிரி தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கர் 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொட்டக்குடிங்கிற ஒரு மலைவாழ் கிராம மக்கள். அது குரங்கணியிலிருந்து கொட்டக்குடிக்கு இப்போ பஸ் போக்குவரத்து தமிழ் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உடனடியாக செயல்பட்டிருக்கு. 56 வருஷமாக போராடுறாங்க இந்த மலைவாழ் மக்கள். பஸ்ஸு வந்தது இதுதான் முதல் முறையாக அவங்களுடைய அந்த கொட்டக்குடி கிராமத்துக்கு வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸு வந்திருக்குங்க ஊருக்கு. 50 போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததன் விளைவாக எங்களுக்கு பஸ் வசதி கிடச்சிருக்கு அப்படின்றார். இல்லைன்னா கிட்டத்தட்ட இந்த 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது இல்லாமல் குரங்கணியிலேருந்து இந்த கொட்டக்குடி போகிறதுக்கு இந்த கூலி வேலை செய்கிறவங்க நடந்து வர்றது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிறுமியிலேருந்து பள்ளி மாணவர்லேருந்து நடந்து போய் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்ற மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை. இந்த ஸ்கூலுக்கு போகிறது முடியே டயர்டாயிருவாங்களாம். அங்கே போய் உட்காந்து படிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போய் டயர்டாயிடுறது. இப்படி கஷ்டப்பட்டு அந்த பசங்க போயிட்டு வர்றதை கவனித்து தான் இந்த முதன்முறையாக இந்த பஸ் வசதியை அந்த கிராம மக்கள் அனுபவிக்கிறாங்க. இதில் சிறப்பு என்னென்னா அந்த பஸ்ஸு ஊருக்குள்ளே வந்த உடனேயே கற்பூர ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைச்சி மாலை மரியாதையோடு அந்த பஸ் கண்டக்டருக்கு மாலை போட்டு வரவேற்று எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இப்போது ஏன்னா மலைவாழ் மக்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி ஒத்தடி பாதையெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் கொல்லிமலையே போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கார் புறவில் விற்றுட்டு போகிற சம்பவத்தை நானே நேரில் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன பசங்க அவங்க அம்மா அப்பா விற்பாங்க. இந்த பைனாப்பிள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் 1 கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. அது 6-7 பழம் இவ்வளோ கம்மியாக 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஒத்தடி பாதைங்க. அங்கே என்ன அதாவது வனவிலங்குகள் என்ன இருக்குன்னே தெரியாது. பாம்பு போமா பூரா போமானே தெரியாது. சின்ன பசங்க அவ்வளோ சிரமப்படுற நிறைய மலைவாழ்கள் இருக்காங்க. அதில் இந்த கொட்டக்குடி மக்கள் இப்போ ரொம்ப விஜய் அவர்கள் தெய்வமாக பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எளிய மக்களுக்கு உதவிகள் பண்ணுற ஒரே நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் செயல்பட்டுருக்குது. இந்த பஸ் போக்குவரத்தை நமது ஊர் மக்கள் அனைவருமே இந்த பஸ்ஸை ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. பட் அவர் சொன்னதை இப்போ செஞ்சிட்டு இருக்கார் ஒன்று ஒன்றா அப்படிங்கிறதுக்கு இந்த பஸ் போக்குவரத்தான உதாரணமாக சொல்லிக்கல ஆசைப்பட்றேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த வணிக வரித்துறை அரசில் இந்த வணிக வரித்துறை டிபார்ட்மெண்ட்டில் வணிக வருவாய்த்துறையில் முக்கியமான ஒரு துறையாக வணிக வரித்துறை ஒன்று. அதில் இப்போது தமிழக முதலமைச்சரோட நேரடி பார்வையில் 171 பேருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதவியாளர், இளநிலை உதவியாளர், துணை வரி அதிகாரி, உதவி ஆணையாளர் அப்படின்னு சொல்லி 131 பேருக்கு ஒரு பகுதி, 24 பேருக்கு ஒரு பகுதி பிரித்து ஷேர் பண்ணி ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் இவர்கள் தகுதியான ஒரு நபராக இருந்தும் இந்த பதவி உயர்வு கிடைக்கல.
அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. கேட்டால் பணம் 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 கொடுக்க முடியல. லஞ்சம் கொடுத்தாதான் இந்த இந்த போஸ்டல் கொடுக்கப்படுங்கிற அளவுக்கு இத்தனை வருடமாக இருந்த அந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் உடனடியாக அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணி இந்த 171 இடங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பார்க்கப்படுது. இது அந்த சங்கம், அரசு ஊழியர் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்த்துக்களை சொல்கிறாங்க முதலமைச்சர். நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்சிருக்காங்க. இந்த பதவிகள் பெற்றவர்கள் வந்து 170 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நாங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இது உண்மையிலேயே வரலாற்று ஒரு சாதனைங்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக. லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிற அந்த முக்கியமான ஒரு 4 மேட்டரை கையில் எடுத்துகிட்டு தான் விஜய் அவர்களுடைய அந்த பயணமே போய்கிட்டு இருக்கு. இந்த அரசில் இந்த வணிகத்தில் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு துறை இந்த வணிக வரித்துறை ஒன்று. இப்போ எல்லாமே பார்த்தோம்னா நேர்மையாக செயல்படுவோம், நாங்கள் எங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வோம், நாங்களும் லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்த பதவிகள் வாங்கினது வந்து சொல்ல விஷயம் ஒன்று பார்க்கப்படுது. உண்மையிலேயே இந்த அரசு துறையில் இனி இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ இன்னும் நிறைய நடக்க போகிறதா ஒரு தகவல் நம்ம சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த போதை ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இப்போது அம்பத்தூர் எஸ்டேட்டுடைய அந்த வாகன சோதனை நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆணையருடைய ஆவடி சரக ஆணையருடைய உத்தரவின் பேரில் இந்த வாகன சோதனை பண்ணியிருக்காங்க அம்பத்தூர் எஸ்டேட்டு வந்து அது ஆய்வாளர்கள்லாம். அப்போது அதில் காரில் பெங்களூர்லேருந்து தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் பெங்களூர்லேருந்து கடத்தி கொண்டிருக்காங்க. இங்கே பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், ஆவடி இந்த சைடு விற்பனை செய்வதற்காக சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டிருக்காங்க. 1750 கிலோ குட்கா வித் கஞ்சா மிக்சடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இது அப்படியே ஸ்பிரிட்டானா என்ன நிலைமை உங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ் கைக்கு போகும். அவர்கள் அந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த குட்காவை யூஸ் பண்ணிட்டு தகராறு, போகிற வர பெண்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பாலியல் குற்றம், இதுக்கு மீறி என்ன செய்யறதுனே தெரியாமல் கொலை பண்ணுற அளவு கூட போகிறாங்க. கழுத்து இருக்கிற கேஸ் கூட செயின் பறிப்புகள் நடக்குது. இவ்வளோ விஷயங்கள் வரும்போது இதை வந்து ஏற்கனவே நிறையா நம்ம சொல்லி எத்தனையோ குட்கா கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிறையா சொல்லியிருக்கோம். இப்போ அம்பத்தூர் அந்த ஆவடி சரகத்தில் அம்பத்தூர் உட்கோட்டத்தில் வந்து நடைபெற்ற இந்த வானசோதனையில் பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பார்க்கப்படுது. லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையும் சரி, அதிகாரிகளும் சரி, இந்த போதைப்பொருள் கடத்திட்டு போகிறதும் சரி, இனி எங்களுடைய தீவிரமாக வேட்டைகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல தமிழக முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு எல்லா செய்தியும் தெரியும். ஒரு பக்கம் விமர்சனங்கள் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அது பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சிறப்பான விஷயங்கள் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், ஏன்னா நல்லதை நம்ம சொல்லி தான் தீரணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த கொட்டக்குடி கிராமத்துக்கு பஸ்ஸு போனது, ஸோ வணிக வரித்துறை 171 பேருக்கு வேலையை கொடுத்தது, இந்த போதைப் பொருளில் வந்து 1150 கிலோ வந்து பிடிச்ச சிறப்பான விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு. இது தவிர நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நேற்று அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க என்னன்றதை பரபரப்பாக எடுத்து போச்சு. அன்றைய தினமே பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் சாருடைய அவருடைய மனைவி அவர் லதா ரஜினிகாந்த் மேடம் வந்து அவர்களும் ஒரு மக்கள் மேடை அப்படிங்கிற கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம், ஒரு விஷயங்களை சொல்லலாம், என்ன தேவைகள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய லதா ரஜினிகாந்த் அவருடைய ஒரு ஸ்பீச் ஒன்று நம்ம கேட்க முடிஞ்சது. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களுடைய இந்த கட்சி ஆரம்ப விழா ஒன்று. இது எதை நோக்கி போகுது, இவ்வளோ நாட்கள் வராமல் ஏன் இது வருது? விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து பிறகு இந்த கட்சிகள் புது கட்சிகள் உருவாகுது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அரசியல்களுடைய பார்வையாக பேசப்படுது. அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய அந்த ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எவ்வளவோ பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க, முடியல. அந்த சமயத்தில் யாரை வச்சு நம்ம போகிறது? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் புது அரசியல் களத்தை உருவாக்கிட்டார். ஒரு 2K கிட்ஸ், ஜென்சி கிட் அப்படிங்கிற அரசியல் களத்தையே மாற்றிருக்காரு. அரசியல் களத்தில் ரூட்டே மாற்றி விட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர்களுடைய பின்னோக்கி தான் எல்லா பேரும் வர்றாங்க. ஸோ இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறாரு, ஊழலை ஒழிக்கிறாரு, போதை கலாச்சாரம் ஒழிக்கிறாரு, பெண்கள் பாதுகாப்புனா சிங்கப்பூர் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறாரு. இவ்வளோ விஷயங்கள் நல்ல மக்கள் மத்தியில் ஒரு தனி இமேஜ் போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் விஜய் அவர்களை சாதாரணமாக அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒழித்து கட்ட வேணும்னு சொல்லி ஒரு கேங் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணல. நம்மளுடைய கவனம் பூரா நாட்டுக்கு மக்களும் சேர்ந்த ஒரு நோக்கத்தில் போகிறதா இப்படி செயல்பட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் எல்லாருடைய பார்வை வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு 20 வருடத்திற்கு தமிழகத்தின் முதலமைச்சராக தான் இருப்பாருங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ இங்கே புது அரசியல் ஒன்று தேவைப்படுது. இப்போ பழைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்போ புது அரசியல் யார் இறக்கலாம்? அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் தொடர்ந்து 2019 6 வருடமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கார். 2020 4 இடங்கள் கைப்பற்றி கொடுத்தார். 2020 எலெக்ஷனில் அவரை வெளில அனுப்பிச்சாங்க. ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கலை. இப்போ இறுதியான முடிவு எடுத்து கட்சி ஆரம்பிக்க போய் டெல்லியில் 3 நாள் உட்காந்து பேசி தீர்த்து முடிவோட வர்றாங்க. இன்னொரு அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தனியாக ஒன்று பண்ணால் இங்கே எடுப்படாத நோக்கத்தோட தான் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சார்பாக அனுப்பிச்சி விட்டு நீ தனி கட்சி ஆரம்பிச்சு விட்டு நாங்கள் பின்னாடி இருந்து ஒன்றை புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற அளவுக்கு இப்போ எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஏன்னா இத்தனை வருடமாகும் போது விஜய் அவர்கள் தனியாக 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து, ஏன்னா இதே தான் ஆந்திரா டெப்டி சிஎம் பவன் கல்யாணம் ஆச்சரியப்பட்டு நிறைய பேசிகிட்டு இருக்கார் எப்படி முடிஞ்சதுன்னு. ஸோ இப்போ அதனால் அண்ணாமலையில் அனுப்பிச்சாங்கன்னா இங்கே விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஜென்ஸுக்கிட்டையும் அந்த 2K கிட்ஸையும் நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவோடு தான் இவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிடுற ஒரு விஷயமும் பேசப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் வந்து ஊட்டியில் போய் அங்கே அவருடைய சுயசரிதம் எழுதிருக்காரு. ஒரு பயோபிக் ஒரு ரைட்டரை வச்சுட்டு அங்கே ஒரு பக்கம் அவர் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ 173 படம் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் தள்ளுறதுனால இப்போ அங்கேயும் வந்து ரஜினி அவர்களே முக்கியமான நபர்கள் சந்தித்ததாக ஒரு தகவல் ஒன்று வருது. அது ஏன்னா அவர் வந்து அரசியல் ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதாக ஒரு தகவல் வருது நமக்கு. ஸோ இப்படி இந்த பார்வையில் அண்ணாமலையை முக்கியமாக இறக்குனதே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டாங்க, நீ வந்துடு அண்ணாமலைன்னு சொன்னாங்க, என்னால் வர முடியாது சார்னு விஷயத்த சொன்னதும் அவர் சொல்லிட்டார். இப்போ ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது இவங்களுடைய ஆதரவுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இப்போ ரஜினிகாந்த் சாருடைய ரசிகர்கள் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேருவாங்கன்ற ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய இடைத்தேர்தலையும் இதுலேயும் களத்தில் இறங்கி இவர்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண நோக்கத்தோடு அண்ணாமலை இறக்கி விட்டுருக்கிறது தான் முக்கியமான மூத்த ஜெனரேஷனுடைய எல்லாருடைய விமர்சனம் அதுதான். இப்போ யாருக்கு பி டீம் அப்படின்னு செயல்பட்டாங்களோ இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு பி டீமாக செயல்படுறாங்களா பிஜேபியில் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ பேசப்படுறாங்க. இப்படி ஒரு தகவல் போய் இப்போ அரசியல் களம் இது வரைக்குமே ஆரம்பிக்காத ஒரு காலத்தில் இன்றைக்கி இது முந்தைய இருந்த 2 மாபெரும் கட்சிகளையும் உடைச்சிட்டு இன்றைக்கி வந்து தனியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்காந்துருக்கனால நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக அந்த அண்ணாமலை கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேனுடைய மிகப்பெரிய வெற்றியில் தோல்வியை கண்டவர்கள் எல்லாம் பார்த்தா அண்ணாமலைக்கு ஒரு புஷ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் வருது. ஒட்டுமொத்தமாக அவர் பக்கம் திரும்பி மறைமுகமான ஒரு சப்போர்ட் பண்ணி விஜய் அவருடைய இந்த இமேஜை இறக்கணும், மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைக்கணும், இந்த இடைத்தேர்தலில் வேறு லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வையில் தான் இந்த மாதிரிலாம் உள்ளே இறக்கி பேசப்பட்டுக்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அதை பட் முக்கியமாக ஓட்டை பிரிக்கணும், அந்த ஓட் பேங்கை பிரிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலே 2-3 மிகப்பெரிய கட்சிகள் வந்து அப்படியே பின்வாங்கிறதா ஒரு தகவல் வருது. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு கட்சியை மட்டும் நிற்க வச்சு ஒட்டுமொத்த ஓட்டையும் ஒரு பக்கம் திரும்பி இடைத்தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிற அந்த ஒரு செய்தியும் நமக்கு வந்துட்டு இருக்கு. பட் விஜய் அவர்கள் ஒரு முறை தமிழக மக்களை போய் சந்திச்சா போதும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போய் சந்திக்கிறது மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நேற்று டிவிக்கில் வந்து சேர்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு. ஸோ கடம்பூர் ராஜிலிருந்து அந்த உளுந்தூர்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களிருந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. இதான் ஆதவர்ஜனை சொன்னாங்க, போக போக அதிமுகவிலேருந்து அடிப்படையிலேருந்து எல்லாமே 90% நம்ம பக்கம் வருவாங்கன்றது. அது கிட்டத்தட்ட இப்போ நேற்றிலிருந்து வந்துட்டு இன்றைக்கி சேர்ந்துருக்க ஒரு தகவல் நமக்கு வருது. அதை சொல்ல டிவிகே என்பது ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத பிம்பமாக தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை வந்தாச்சு. இப்போ அந்த செல்வாக்கை குறைப்பதற்கும் இமேஜை காலிப்பதற்கும் யாராவது ஒருத்தர் தேவைங்கிற பட்சத்தில் தான் இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி கூப்பிட்டு பேசி நாங்கள் வந்து பேக்கிலேருந்து உனக்கு புஷ் பண்ணிக்கிறோம், நீ எதிர்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிங்க அப்படின்னு இந்திய அரசியலில் முக்கியமான எல்லா பேருமே கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு ஐடியா பண்ணி தான் இப்போ அனுப்பிச்சு இங்கே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தகவல் வந்துட்டுருக்கு சார். ஸோ இந்த நேரத்தில் நாம் ஆரம்பிக்கப்படுறதான எதற்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் வருது. விஜய் அவர்கள் எதை பற்றி கேள்வி 6 வேணாலும் கட்சி ஆரம்பிச்சிக்கோங்க, எதிரியில் எனக்கு தேவை, உங்கள் விமர்சனம் எனக்கு தேவைன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ தான் என்னுடைய பலம் அது அதை டோட்டல் எனர்ஜியை நீங்கள் தான் சொல்லியிருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு முடிவு செய்வாங்க. ஒரு புறம் விஜய் அவர்களை அந்த இமேஜை காலி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அண்ணாமலை ஒரு இறக்கிவிட்ட விஷயத்தை எல்லா பேரும் பேசுகிறாங்க இல்லையா. இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. பட் இந்த நேரத்தில் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தது எதை நோக்கி இத்தனை வருஷமாக அவங்க ஆரம்பிக்கலை,
2026க்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு கரெக்டாக அண்ணாமலை இறங்குற அந்த சமயத்தில் இவர்கள் வந்து புதுசாக வர்றது என்பதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய கேள்விக்குறியாக இருக்குது எங்களுக்கு. இது அண்ணாமலைக்கு ஒரு ஃபேவராக செயல்படுவதற்கான நோக்கமா அப்படிங்கிற அளவுக்கும் ஒரு தகவல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்கள் வந்து இந்த அரசியல் அதிலலாம் ஈடுபாடு இல்லாதவர்கள் அவங்க. ஸோ ரஜினி சாரே அரசியலுக்கு வரணும்னு சொல்லி தான் வர முடியாத சூழ்நிலையில் வந்து 96ல் வர முடியல. இந்த 2000ல் வந்து பிளான் பண்ணி உடம்பு இல்லாமல் டக்குன்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாருவேன். அரசியல் எனக்கு வேணாம், எல்லா பேரும் நீங்கள் யாராருக்கு அபிமானம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு இப்போ இந்த 5 வருடம் 2021 26 வரைக்குமே அமைதியாக இருந்த ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் வந்தது எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ எல்லா பேரையும் முன்னிறுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு. நான் மக்கள் மேடை அப்படிங்கிறத அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா பேருமே வந்து எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்துருங்க, நிறைய விஷயங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையோடு அந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கும் போது தான் எல்லாருடைய கேள்வியும் இங்கே வருது. அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா இது கூட வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரஜினி சார் வர்றதுக்காக தான் எல்லா பேரும் எதிர்பார்த்த ஒரு பீரியடில் ஒரு ஒட்டு மொத்தமாக வரலேன்னு பண்ணார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட ரஜினி சார் என்ன சொன்னால், அந்த 3 பக்க டீட்டெயிலான பக்கத்தில் எழுதி விளக்கத்தை கொடுத்துட்டேன், திரும்பி அதை கேட்காதீங்க அப்படிங்கிறத சொல்லி தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போனாங்க. அரசியலுக்குள்ளே அவருக்கு வர்றதுக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ அதை தவிர வந்து அரசியலே பேசாமல் இருந்தவர்கள் வந்து லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்க திடீர்னு அரசியல்கள் இப்போ வந்து மக்கள் மேடை இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்குறாங்க, இந்தளவுக்கு வீடியோ ஒன்று போடுறாங்கும் போது தான் அது எல்லாருடைய பார்வையும் மிக ஒரு கேள்விக்குறியாக இருக்காது. பட் எதை நோக்கி வந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு ஃபேவராக தான் இப்போ வர்றாங்க. மறைமுகமாக ஒரு பக்கம் வந்தால் கூட கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆதரவை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும், ரெண்டாவது ரஜினி ரசிகர்களுடைய ஒட்டு மொத்தமாக அண்ணாமலைக்கு ஃபேவராக அவர் பக்கம் இறங்கி ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போகிறதா இருக்குது. இன்னொரு சிறப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தலில் கூட லதா ரஜினி அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. பட் தெரியல அது எப்படிங்கிறது, போக போக நமக்கு தெரிய வரும். இடைத்தேர்தலே அண்ணாமலை அவருடைய கட்சியும் நிற்பன வாய்ப்புகள் நிறைய இருக்கின்ற தகவலும் நமக்கு வருது. ஒட்டுமொத்தமாக இந்த டிவிகேவை, ஏன்னா டிவிகேல தோற்கடிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, முந்தைய ஆண்ட கட்சியும் ஆண்ட முடிஞ்ச கட்சியுமே. அப்போ அவர் எல்லாமே வந்து சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மறைமுகமான ஒரு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை அவர்களுடைய இந்த ரூட்டை கிளியர் பண்ணி விட்டு, நீ போ களத்தில் இறங்கு, விஜய் அவருடைய மாசை குறை, மக்கள் மத்தியில் இமேஜை குறைச்சிரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்கன்ற ஒரு தகவலும் சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு நம்ம. ஏன்னா விஜய் அவர்களே 2.5 வருஷத்தில் வந்துட்டாங்க இல்லையா, நம்மளும் வந்துடுவோம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு போகிறோம். பட் அவருக்குள்ள ஒரு இமேஜ் வேறு, மக்கள் செல்வாக்கு வேறு, ஜென்ஸுக்கிட்டருடைய அந்த ஆரவாரம் ஒன்று வேறு. பட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாசாக வந்து மக்கள் நினச்சாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் தேவைன்னு பண்ணாங்க, விஜய் அவர்களை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அவருடைய வேலைக்கு முன்னாடி நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள். இப்போ ரொம்ப ஸ்பீடாக இயங்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் வந்து மக்கள் ஒரு முடிவு பண்ணாங்க. அதான் சொன்னேன், அரசியல் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், தவறே கிடையாது. பட் மக்கள் மனசில் இடம் பிடிப்பவர் யார், அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே விஜய் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க, நீங்கள் முதலமைச்சர் உட்காந்துருக்காங்க. அதனால் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாதிரி இறங்கியிருக்கு. இப்போ எவ்வளோ பணம்னாலும் நம்ம செலவு பண்ணுவோம், செய்வோம், அரசியலத்தில் இறங்குங்க, நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நிறுவனம் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு நபரை சுற்றி தேர்தலுக்கு முன்னாடி தான் சுற்றி அடித்தாங்க. இப்போ முதலமைச்சர் வந்த பிறகு மக்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு, எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு விஷயம் போக, இப்போ இப்படி ஒரு கூட்டணிகள் சேர்ந்து வந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய இமேஜை காலி பண்ணணும்னு வந்து செயல்பட்டு ஒரு விஷயமும் நம்ம பார்க்கப்படுது. அண்ணாமலை அவர்களை முக்கியமாக கட்சியை விட்டு இறக்கி விட்டதுக்கு காரணமே இதனுடைய நோக்கி தான், இந்த நோக்கத்துக்கு தான் அப்படிங்கிறது தான். அது எல்லாருடைய பார்வை வரைக்கும் நம்ம பார்வையும் இருக்குது சார். ஓகே சார். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க பிஜேபி அவ்வளோ சீக்கிரத்தில் தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியே ஒருவரை அனுப்பி இன்னொரு கட்சி ஆரம்பிக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்றால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைக்க போகிறாங்க. இது மாதிரியே பல ஸ்டேட்களில் அவங்க விளையாடி இருக்காங்க. அதாவது ஒருத்தரை வச்சு மற்ற கட்சியை உடைத்து அந்த கட்சியை தன் பக்கம் இழுக்கிற வேலைகள் வந்து எல்லா இடங்களிலும் நடந்திருக்கு. அது இவர்கள் மூலமாக செயல்படுறார்கள். பிஜேபியை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க இப்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்திருக்காங்க. ரெண்டாவது பிஜேபியில் இருந்த நிறைய நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை கூட வந்துட்டாங்க இப்போ. ஸோ இப்போ கரு நாகராஜன் உட்பட நிறைய நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை கூட வந்துட்டாங்க இப்போ.
இன்னும் முக்கியமான பெரிய பெரிய தலைகள்லாம் அண்ணாமலைகளுக்கு ஆதரவாக வரப்போகுதுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த பிஜேபிங்கிற அந்த ஸ்டாம்பை எடுத்துட்டு இப்போ அண்ணாமலையுடைய ஸ்டாம்ப் வர்றது மாதிரி தான் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர்களுடைய ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அது எனக்கு தான் விஜய் அவர்களுடைய அந்த செல்வாக்கை குறைக்கின்ற ஒரே நோக்கம்தான். ஆனால் மக்கள் முடிவு பண்ணுவாங்க எதுங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிஜேபி தமிழ் வெர்ஷன் வச்சுக்கலாமா, தமிழ்நாடு வெர்ஷன் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுலேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 வருடமாக அதில் டோட்டல் அந்த கட்சியிலே ஊறி போனவர். இப்போ அவருடைய செல்வாக்கு இங்கே பிஜேபியினுடைய செல்வாக்கே கிடையாதுனால அண்ணாமலை அவர்கள் வச்சு தான் ஓரளவு கொஞ்சம் பேர் வந்தது மாதிரி ஒரு தகவல் வந்தது. அப்போ மீண்டும் இந்த முறை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சது. அண்ணாமலை இருக்கும்போது 4 இடையில் கைப்பற்றுறாங்க. இப்போது இந்த சாயத்தோட வெளியில் வர முடியாது. ஏன்னா திருவள்ளூர் அவர்களுக்கு காவி சாயம் பூசி பூஜப்பட்ட ஒரு விஷயத்தையே பார்த்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு நமக்கு. அதை அப்போது அந்த கலரோட நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் சொன்ன விஷயமே பார்த்தீங்கன்னா, அந்த லேபிளை உடச்சிட்டு நீ வந்தால் தான் நான் ஆதரவு தர முடியும், இல்லைனா நான் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கும்போது எங்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நடிகர் சொன்னார். எஸ். இப்போ அதனால தான் அண்ணாமலை அவர்கள் போய் டெல்லியில் போய் அவ்வளோ பிடிவாதம் பண்ணி இங்கே தமிழ் மாநில தலைவராக சொல்லி அங்கே கேபினட் மினிஸ்டர் தரேன்னு சொல்லி வேணான்னு சொல்லதான் ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனால் பட் களத்தில் இறங்கிருங்க, கட்சி ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறோம், நம்மளுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடுவாங்க, மற்றவர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வரைக்கும் அப்படின்னு இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணணுன்ற நோக்கத்தோடு இவருடைய களம் இறங்கியிருக்கு. பட் அதற்காக தான் அண்ணாமலை அவர்களே கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமும் அதுதான். ஓகே சார், நம்ம சேனலில் வந்து கேள்விப்படாத பல செய்திகள், மறைக்கப்பட்ட பல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்திகளை குறித்து உங்களுடைய கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள். எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொன்னால்தான் நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணட்டும். நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணாதான் புரியும், இல்லைன்னா வந்து புரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மக்கள் நீங்கள் நினைக்கிற விஷயம் தான் பதிவு பண்ணணும். இப்போ உங்களை பார்த்து தான் மக்கள் நினைக்கிறது அவர்கள் பதிவு பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சார், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி சார்.